நல்லது தானே செய்ய வந்தீங்க, அதுக்கு எதுக்கு முகமூடிய போடணும்? அது அவ பாத்துருவாளே. குடிய கெடுத்தவ, கோடாரி காம்பு, வேஷக்காரி, நாசக்காரி, மோசக்காரி. சார் நிறுத்துங்க. இத்தனை காரி சொல்றீங்களே, அவ எந்த வீட்டு காரின்னு சொன்னா நானும் உங்களோட சேர்ந்து திட்டுவல்ல. அவ யாருன்னு தெரிஞ்ச திட்ட மாட்டேங்க சார், திகச்சு போயிடுவீங்க. ஏன்னா அவ வீசின வலையில நீங்க சிக்கிட்டு இருக்கீங்க. வலையில சிக்கிட்டுனா மாதவன், வலையில சிக்கிறதுக்கு நான் மீன் இல்ல, மானம் இல்ல, சிங்கம். அசிங்கம். என்னது? இந்த சிங்கம் அசிங்கப்பட போது சொல்ல வரேன். மாதவன், நீங்க பேசுறது எனக்கு எதுவுமே புரியல. உங்களை சுத்தி நடக்கிற சூழ்ச்சியே உங்களால புரிஞ்சுக்க முடியல, ஏன் பேச்சையா புரிஞ்சுக்க போறீங்க? சார் சொல்ல வந்தது ஸ்ட்ரைட்டா சொல்ல போறீங்களா இல்லையா? சார் நான் சொல்ல வந்தது ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டா நீங்க அதிர்ச்சியில செத்துருவீங்க. மாதவன், மாதவன், நான் அதிர்ச்சியில சாக மாட்டேன். நீங்க சொல்றது புரியாம குழப்பத்துல தான் சாவேன். ப்ளீஸ் சொல்ல வந்தத ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. சொல்றேன் சார், சொல்றேன். உங்க காரை எதுக்காக என்ன வச்சுக்க சொன்னீங்க? என் காரை நீங்க வச்சிட்டீங்கன்னா உங்க வீட்டு வேலைக்காரியை நான் வச்சுக்கலான்னு தான். நான் வேணா உங்க வீட்டு காரை வச்சுக்கலாம், தவிர எங்க வீட்டு வேலைக்காரிய சம் அதர் பர்சன் இஸ் கீப்பிங். அப்படின்னா யோ, தமிழ்ல சொன்னா அசிங்கமா இருக்கும், இங்கிலீஷ் சொன்னேன், உனக்கு புரியல. சரி தமிழ்லயே சொல்றேன். அவளை வேற ஒருத்தன் வச்சிருக்கான். நோ நோ நோ, நீங்க சொல்றத நான் நம்பவே மாட்டேன். சார் நான் சொல்றது உண்மை சார், என்ன நம்புங்க. காரும் பொண்ணு ஒண்ணுன்னு கமலஹாசன் சார் பாடிருக்காரு தெரியுமா? ஓரிடத்தில் உருவாகி வேறிடத்தில் விலை போகும் கார்களை போல் பெண் நீனமும் கொண்டவனை போய் சேரும். ஆனா இவ கொண்டவன் ஒன்ன விட்டுட்டு கண்டவன் கூட சுத்திட்டு இருக்கா. மிஸ்டர் மாதவன், மரகதன் தான் என்னோட வருங்கால மனைவி. அவளை தப்பா பேசுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. தப்பானவங்களை தப்பா பேசாம ரைட்டா பேசினா நான் தப்பானவன் ஆயிடுவேன் சார். மாதவன், இப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க? சார் அவ எங்க வீட்டு வேலைக்காரி, அவ உங்களுக்கு துரோகம் விட்டானா எங்களுக்கு தான் கெட்ட பேரு. என் மரகத மரஜில கூட எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். யோ யோ, உன்னை அப்படியே பெரிய மனுஷன் தானே நீ, ஒருத்தர் சொன்ன புரியாத உனக்கு? சந்தேகம் வரத கூட வாயா, வாடா, வாங்க வந்து பாருங்க. அவ நல்லவளா கெட்டவளா முடிவு பண்ணுங்க. வாங்க போலாம், வாங்க. வர மாட்டீங்களா? சரி வராதீங்க, நான் போறேன். மாதவன், மாதவன் வந்துட்டேன். பொருந்தாலும் ஆம்பளையா பொறக்க கூடாது, ஐய பொறந்து புட்டா பொம்பள வேஷம் போடக்கூடாது. ஐயோ, இந்த பொம்பளை வேஷம் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பொம்பளைங்களோட கஷ்டம் என்னன்னு. ஆமா, எதுக்கு நம்மள பாஸ் இந்த ஐ விட்னஸை மீட் பண்ண சொன்னாரு? நானே அவனை அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தா, ஆனா இவர் என்னடான்னா அவனை போய் பாரு, அவன்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுன்னு சொல்றாரு. சரி, அவர் சொன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதை ஏன்டா கொக்கி போடுற மாதிரி கூப்பிடுற? கொக்கி கொக்கி, உன்னை ரொம்ப நேரம் நான் காக்க வச்சுட்டேன்ல. பேசாதீங்க. ஏன்? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? போற வர பொண்ணுங்கெல்லாம் என்ன ஒரு மாதிரி குறு 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 குறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப வெக்கமா இருந்தது. கொக்கி, பொம்பளைங்க தான் ஆம்பளைங்களை பார்த்து வெக்கப்படுவாங்க, நீ என்ன பொம்பளைங்களை பார்த்து வெக்கப்படுற? நானும் ஆம்பளை தான். எது? இல்ல, ஆம்பளை மாதிரி எங்க ஆயி எப்ப என்ன வளர்த்துருக்காங்கன்னு அன்னைக்கு சொன்னல. ஆமால, நான் மறந்துட்டேன். சரி, ஏன் லேட்டு? உனக்காக நான் திருநெல்வேலிக்கு போய் இருட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணி இருட்டுக்கடை அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? அப்ப இனிமேல் நீங்க லேட்டா வந்தா இருட்டுக்கடை அல்வாவோட தான் வரணும். சரி, அல்வா கொடுங்க. கொடுக்க மாட்டேன். அப்புறம் எதுக்குடா வாங்கிட்டு வந்த? நான் உன் கையில கொடுக்க மாட்டேன், என் கையால எடுத்து நான் உனக்கு ஊட்டி விடுவேன். ஊட்டி விட்டு தொலை. மாதவன், மாதவன் அங்க பாருங்க மாதவன். ஐயோ, நான் ஊட்டி விட வேண்டிய அல்வாவே வேற எவனோ ஊட்டி விடுறானே. மெல்ல மெல்ல தொண்டில மெல்லமா. இந்த கொடுமையை பார்க்கவா என்ன கூட்டிட்டு வந்தீங்க மாதவன்? அவங்களுடைய காதல் களியாட்டத்தை உங்ககிட்ட மறைமுகமா சொன்னேன், நீங்க நம்பல. அதான் நேர்ல வந்து பாருங்கன்னு கூட்டு வந்தேன். அவன் ஊட்டி விட்டதுக்கு டென்ஷன் ஆனீங்களே, இங்க பாருங்க, அவனுக்கு ஊட்டி விடுற பாருங்க. நல்ல கக்கூஸ்ல இருக்கிற டப்பா மாதிரி பாத்தீங்களா? ஐயோ ஐயோ ஆண்டவா, இத நான் பார்க்கவே கூடாது. என் கண்ணை குருடாக்கிடு ஆண்டவா, என் கண்ணை குருடாக்கிடு. எதுக்கு சார் ஆண்டவன் உங்களுக்கு குருடாக்கணும்? நீங்களே கண்ணாடி கேட்டு உங்க விரல வச்சு கண்ணை குத்திங்க, குருடாடுவீங்க. ஆமா மாதவன், கரெக்டா சொன்னீங்க.
என் வரல என் கண்ணு குத்திருச்சு. அட கன்றாவி மாதவன். கபோதி. என் மரணத்தை அவன் ஏதோ மருந்து கொடுத்து மயக்கிட்டான் மாதவன். மாதவன், தயவு செஞ்சு என் மரணத்தை என்கிட்ட செட்டப் பண்ணி கொடுத்துருங்க. யோ, அங்க அடிக்கல இங்க அடிச்சிருவ பாத்துக்கோ. மாதவன், பெரிய மனுஷன் பாக்குறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. என் மரணத்தை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. நீங்க அவன் மனசை மாத்தி எப்படியாவது என் கூட சேர்த்து வச்சிடுங்க. இல்ல நான் உங்களை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு ஐயோ போயிடுவேன். சார் சார் அப்படிலாம் பண்ணாதீங்க சார். நீங்க வேற சார். மரகதம் முள்ளுல மாட்ட சேலை மாதிரி பக்குவமா தான் எடுக்கணும். அவசரப்பட்டு எடுத்தோம் டர்ன்னு கிழிஞ்சிரு பாத்துங்க. இனிமே கிழியறதுக்கு என்ன இருக்கு மாதவன்? என் மரத்தை அவன் கூட பார்த்த உடனே நெஞ்சு கிழிஞ்சிடுச்சு மாதவன். சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம். நெஞ்சு கிழிஞ்சிடுச்சே எங்க முறியிடலாம். கன்றாவி கன்றாவி அவசரத்துல பாட்டு போகுது பாரு. எப்படியே நம்ம போட்ட பிளான் கொஞ்சம் கொஞ்சமா ஓகே ஆயிட்டே வருது. அப்படியே லைட்டா டெவலப் பண்ணிட்டே போயிட்டா கிளைமேக்ஸ் தான். ஹலோ சார் எங்க சார் இருக்கீங்க? வேலன் நகர் 4வது தெருல இருக்க. 4வது தெருக்கு எது சார் போனீங்க? 3வது தெருக்கு வாங்க. சார் 3வது தெரு எங்க சார் இருக்கு? 2வது தெரு பக்கத்துல இருக்கு. ஐயோ 2வது தெரு எங்க சார் இருக்கு? 3வது தெரு பக்கத்துல. சார் 1வது தெரு எங்க இருக்கு தெளிவா சொல்லுங்க. சார் என்ன விளையாடுறீங்களா? இல்ல சார் ஒரே கன்ஃபியூஸா இருக்கு அதான் கேட்டேன். இப்போ நீங்க எங்க தான் இருக்கீங்க? அதான் சொன்னேன் சார் 4வது தெரு முனையில இருக்கேன்னு. ஐயோ அப்படியே வந்து உங்க ரைட்ல திரும்பினீங்கன்னா. ரைட்னா எது சார்? ரைட்னா வலது பக்கம்யா. இது கூட தெரியாதா? அதாங்க அங்க ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க வாங்க சார். ஆமா வந்துட்டேன். ஏன் அறிவில்லை உனக்கு? கண்ணை முன்னால வச்சு பின்னாடி அடிக்கிற. யோ, நீ மட்டும் முன்னாடி பேசிட்டு போய் பின்னாடி அடிக்கிற. அருணா சார் தானே? ஆமா சார். நீங்க எதுக்கு எனக்கு போன் பண்ணி இங்க வர சொன்னீங்க? சார் நீங்க ரொம்ப நல்லவர் சார். இத சொல்றதுக்கு தான் லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, 3வது தெருக்கு போ, 4வது தெருக்கு போ, அப்படி இப்படி நான் அழி வச்சுங்களா? இத போன்ல சொல்லிருக்கலாமே சார். சார் நீங்க ரொம்ப நல்லவங்க சார். ஆனா உங்களுக்கு துரோகம் நடக்குது. அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல சார். என்ன சார் சொல்றீங்க? அது எப்படி சார் என் வாயால சொல்லுவேன்? முடியல சார், முடியல சார். சரி சொல்லனா விடுங்க நான் போறேன். சார் சார் இருங்க. சொல்றேன். சரி சொல்லுங்க. சொல்றேன் சார் சொல்றேன். நீங்க உயிருக்கு உயிரை காதலிக்கிறீங்களே? எஸ், the beautiful girl of the world, my கோகிலா. அந்த கொரில்லா தான். மிஸ்டர் மாதவன், என் கோகிலாவை கொரில்லா அப்படி இப்படி சொன்னீங்க, நான் உங்களை கொலை பண்ண தயங்க மாட்டேன். இல்ல சார், கோகிலாவை கொரில்லான்னு சொன்னது தப்புதான். That's you are. அவ ஒரு டிராகுலா சார். ஐ மீன் ரத்த காட்டேரி சார். மிஸ்டர் மாதவன், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மறுபடியும் என் கோகிலாவை, என் வருங்கால மனைவியை நீங்க தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க மேல நான் மான நஷ்ட வழக்கு போடுவேன். கிழிச்சிங்க. அந்த மானம் கட்டவளுக்காக என் மேல மான நஷ்ட வழக்கு போடுவீங்களா? இந்த பாருங்க சார், அவ உங்களை ஏமாத்திட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போறா. நோ, இதை நான் நம்ப மாட்டேன். நான் அவளை உயிர்க்குறா காதலிக்கிறேன். அவளும் என்ன உயிர்க்குறா காதலிக்கிறான். நேத்து கூட அவளுக்காக, என் கோகிலாக்காக 5000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுத்திருக்கேன். இல்ல சார், இவ்வளவு பெரிய பார்டர் வச்சு பட்டு புடவை வாங்கி கொடுத்தீங்க, அவ்வளவுதானே? என்ன பிரயோஜனம் இருக்கு இவ்வளவு பெரிய பார்டர் வச்சு பட்டு புடவை வாங்கி கொடுத்து? ஆனா இன்னொருத்தன் 5 சவரன் தங்க செயின் வாங்கி கொடுத்துருக்கான் தெரியுமா? 5 சவரனா? ஆமா. இப்ப சொல்லுங்க, புடவை பெருசா இல்ல தங்க செயின் பெருசு? என்னது? இல்ல, சைஸ்ல புடவை தான் பெருசு, பணத்துல நகை தான் பெருசு. அதனால தான் உங்களை கைட்டி விட்டு அந்த பெருசா கல்யாணம் பண்ணி போறான். பெருசையா? ஆமா. பொண்டாட்டி செத்து போனா வயசான கிழவன் போயும் ஒரு வயசான கிழவனையா கல்யாணம் பண்ணிக்குவா என் கோகிலா? யோ, இந்த காலத்து பொண்ணுங்க வயசை பாக்குறது இல்லையா, வசதியை தான் பாக்குதுங்க. I am not believe this. நீங்க போய் சொல்றீங்க. நான் ஏன் போய் சொல்ல போறேன்? நீங்க சொல்லுவீங்க. கோகிலாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஒரு நல்ல வேலைக்காரி கிடைக்க மாட்டாள்ல. அதனால 1க்கு 2 அவன் அபாண்டமா பழிய சுமத்தி அவளை என்கிட்ட பிரிச்சு எங்க கல்யாணத்தை நீங்க தடுக்க பாக்குறீங்க. யோ, அவளை விட்டு அந்த ஊர்ல வேற வேலைக்காரி கிடைக்க மாட்டாங்களா? என்னையா பேச்சு பேசுறடி? யோ, நாங்களே அவளுக்கு தண்டை சோறு போட்டுட்டு இருக்கோம், நீங்க வேற. யோ, இவ்வளவு ஏயா உனக்கு சந்தேகமா இருந்தா என் கூட வாயா. எங்க? கோகிலாவுடைய வருங்கால புருஷனை நான் காட்டுறையா. நான் தானே, வேற யாரு? வந்து பாருயா. வா 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 வா. அழகான
சொல்லி மானே உனக்காக அழுதேனே பொண்ணுக்கு தாலி எதுக்கு போடு முடிச்சு வெகுமானோ ஆறு முடிச்சு அவமானோ ஆறு முடிச்சு அவமானோ. என்ன கருணாமூர்த்தி அங்கிள், நான் வர்றது கூட தெரியாம வெகுமானம் அவமானம் மார்வாடி கடையில வச்ச அடமானம்னு வைப்ரேஷன் மோட்ல பாடிக்கிட்டு இருக்கீங்க. ஏமானு கப்பல் ஏறடி கூடாதுல்ல, அதான் பாடிட்டு இருந்தேன். ஆமா, காலையில வரேன்னு சொன்ன, ஏன் வரல? கொஞ்சம் வேலை இருந்தது அங்கிள். கொஞ்சம் வேலை இருந்ததா இல்ல கொஞ்சம் வேலை இருந்ததா? ஆஹா, அந்த ஐவிட்னஸ் அல்வா விட்டு விட்டதை இந்த முதல வாயம் பாத்துட்டான் போல இருக்கு. என்ன மௌனம் ஆயிட்ட? அவன் உனக்கு அல்வா ஊட்டினத நான் பார்த்தேன். பாத்துட்டீங்களா? அருணாச்சலம் திருநெல்வேலி போனேன், அல்வா வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடு கோக்கின்னு கொடுத்தான். நீங்களும் மனப்பாறை போய் முறுக்கு வாங்கிட்டு வாங்க, நல்லா நொறுக்கி நொறுக்கி சாப்பிடுறேன். இத போய் தப்பா பேசுறீங்க. அவன் கொடுத்தா நான் சாப்பிட்டேன், அது தப்பா? நீ எங்க வாங்கி தின்ன? அவன் எல்லாம் உனக்கு ஊட்டி விட்டான். கையில கொடுத்தா கரையாயிடும்னு அவர் வாயில ஊட்டி விட்டாரு. உன் கை கரையாயிடுவேன்னு அவன் ஊட்டி விட்டான், அவனுக்கு நீ ஊட்டி விட்டிய. அது அவர் கை கரையாயிடக்கூடாது, நான் அவருக்கு ஊட்டி விட்டேன். ஆக ரெண்டு பேரும் கரபடைஞ்ச கைக்கு சொந்தக்காரங்களா ஆயிட்டீங்களா? கொஞ்சோண்டு அல்வா வாங்கி சாப்பிட்டதுக்கு என் பெருமையை நீங்க சந்தேகப்படுறீங்களா? இந்த ஆண்களே இப்படித்தான். மரகதம், நான் உன்னை சந்தேகப்படலமா. உனக்கு திருநெல்வேலி அல்வா தான் வேணும்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீனா நான் உன்னை திருநெல்வேலிக்கே கூட்டிட்டு போய் உன் எதிர்க்கவே அல்வாவை கிண்ட சொல்லி சட்டியில இருந்து சுட சுட எடுத்து வாயில ஊட்டி இருப்பனம்மா. நான் வாய் வந்து செத்திருப்பனே. அவன் உனக்கு ஊட்டினானே காலையில, அப்பவே நான் செத்துட்டேன். அப்ப ஏன் உங்களை நைட் வரைக்கும் அடக்கம் பண்ணாம வச்சிருக்காங்க? செத்தது ஏன் இதயம், அதை அடக்கம் பண்ணணும்னா ஓ இதயம். வா வா வா. பாட்டு ரொம்ப அருமையா இருக்குல்ல? பாட்டு மட்டும் இல்ல, படமும் அருமையா இருக்கு. பாரு பாரு. ஐயோ மாதவா மாதவா, என்னது இது? என் கோக்கில அவனை கொஞ்சிக்கிட்டு இருக்கா. கொஞ்சல கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அட வாய மூடுங்க. அவ எங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கா? அந்த ரப்பர் வாய்ந்தா அவளை கட்டாயப்படுத்தி கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அவனை கண்டம் துண்டமா விட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போப்பேன். என்னங்க நீங்க தாரங்கட்ட ஓடுறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு வெட்டிட்டு சாவணும்? பேசாம அவளை தலை முடிக்கிட்டுங்க. அட வாய முடியா. என் தள்ளக்கிற முடியா இருந்தா மொட்டை வச்சு தூரமா தூக்கி போட்டுருவேன். அவ என் நெஞ்சு கூட்டுக்குள்ள இருக்கிற இதயம் அவளை எப்படி வெளியே தூக்கி போட முடியும்? அவளை எடுத்துட்டா நான் செத்துருவேன் மாதவன், செத்துருவேன். ஏங்க நீங்க அவளை கல்யாணம் பண்ணாலும் செத்துருவீங்க, பரவாயில்லையா? இல்ல அது இல்ல, அது வந்து என் கோக்கில் அவ எப்படியாவது என் கூட கோத்துட்டு எவ்வளவு அமௌண்ட் கேட்டாலும் கொடுத்துறேன். ஏங்க என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? அந்த மாதிரி தெரியுதா? அப்படிலாம் பேசாதீங்க மாதவன். உங்க கைய காலா நினைச்சு கேக்குறேன். யோ, கால் இருக்கும்போது எதுக்கு கைய காலா நினைக்கிற? ஐயோ, காலை கொடுத்தா பிடிச்சி கேட்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவகிட்ட பக்குவமா பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம். வா போலாம். வா ஓயா போ. இனிமேல் அவ என்ன வாங்கி கொடுத்தாலும் கண்டிப்பா நான் சாப்பிட மாட்டேன். அவ்வளவு விஷம் கூட உங்க கையால வாங்கி கொடுங்க, நான் சந்தோஷமா சாப்பிட்டு செத்து போயிடலாம். கோபாலா, அது யாரு? மிச்சர் வாங்கி கொடுத்தவன். நீங்க வேற ஒரு ஃபீலிங்ல பேரை மாத்தி சொல்லிட்டேன். நான் சாகுறேன். நீ ஏமா சாகணும்? அப்ப நீ செத்துரு. ஏமா ஏன்? நாம ரெண்டு பேரும் சாகறதுக்கா பிறந்தோம்? நீ மறுபடியும் எடுத்ததே நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழறதுக்கு தானே. வாழ்வோமா, வாழ்வோம். அதுக்கு நான் செத்துருவேன். என்னடா இது? எல்லாம் கோடு. இத தாண்டி நீ உள்ள வந்தியனா நான் பேச மாட்டேன். இந்த அருவா தான் பேசும். உயிர் வேணும்னா வெளியே போயிடு, வேணானா உள்ள போ. ஐயம்மா, நீ கத்தியால வெட்டினா ரத்தம் தாண்டா வரும். நான் இந்த துப்பாக்கியால சுட்டா சத்தம் வரும். ஏன் குண்டு வராதா? டேய், நான் சொன்னது நீ சாகும் போது ஐயோ அம்மான்னு கத்துவியே அந்த சத்தம். மரியாதையா ஓடிடு. யோ, பெரிய மனுஷனா நீ? பெரிய மனுஷனான்னு கேக்குறேன். நான் ஒரு அருவா எடுத்துட்டு வந்தா நீ ஒரு அருவாமணியோ இல்ல ஒரு நெயில் கட்டரோ எடுத்துட்டு வரணும். அதை விட்டுட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வரியா? வன்முறையை கையில எடுக்கிறது தப்புன்னு உனக்கு தெரியாதா? ஏய், என் மனைவி மரகத்துக்காக துப்பாக்கி எடுடா, பீரங்கியே தூக்குவேன். மரியாதையா சொல்றேன், ஓடி போய் போறேன். கோகிலாவை நீ எனக்காக விட்டு கொடுத்துரு.
இந்த ஊரை விட்டே போயிடு. டேய், கோகிலா என்ற மரகதம் எனக்காக மறுபிறவி எடுத்து வந்திருக்காடா. அவ நிலையில கூட உன்னை தொட விட மாட்டேன். மரியாதை சொல்ற போயிடு, இல்ல இந்த துப்பாக்கியில இருக்கிற குண்டு உன் மண்டையில பாஞ்சிடும். பேரம்பேத்திய கொஞ்சம் வேண்டிய வயசுல என் கோகிலாவை கொஞ்சம் பாக்குறியா? இது நியாயமாயா உனக்கு? டேய் டேய், என்னடா பேசிக்கிட்டே இருக்க? வாயில சுட்டுடுவேன். என்னங்க சண்டை? உனக்கு தான் கன்றாவி. யோ வந்துதான் வந்தீங்க, உள்ள வந்து பிரச்சனை செய்யக்கூடாதா? வாசல்ல அதிகமா சத்தம் கூட சண்டை போடுறீங்க. அதிகமா உங்களுக்கு வெக்கமா உங்களுக்கு நல்லா நாக்கு பிடிக்கிற மாதிரி கேளு. ஓஷன் காயா மாநகர காயா உனக்குலாம்? எனக்கு இருக்கு சார். வெளியே போறேன்னு சொன்னா துப்பாக்கி காட்டு மிரட்டுறேன் சார். டேய் வாடங்க. வாடனா? ஏன்டா அண்ணா? என்னடா பண்ணுவ நீ? என்னடா பண்ணுவ? என்ன பண்ற பார்க்கலாம். பண்றா பாக்க. பண்ணுவனா? ஐயோ. ஏய் 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 போய் அந்த பக்கம் அவன் கட்டி பிடிக்கிறான், இந்த பக்கம் இவன் கட்டி பிடிக்கிறான். நடுவுல நீங்க வேற டூயட்லாம் பாடுறீங்களே பாஸ். கோகிலா. மரகதம். டேய் கள்ளக்காரன் கூப்பிடுறாங்கடா போடா. கோகிலா. விடுடா என்ன விடுடா போடா. மரகதம். கோகிலா. மாதவன் சார், நான் கத்திய காட்டினா இவன் துப்பாக்கி காட்டி மிரட்டுறான். கத்தி பெருசா துப்பாக்கி பெருசா? சொல்லுங்க மாதவன் சொல்லுங்க. யோ நீ கத்தி பேசுறதே பெருசு. இப்போ யார தப்பா நினைக்க போறாங்க? வாங்க உள்ள போலாம் வாங்க வாங்க. வரேன். கோகிலா கழுத்துல தாலிய கட்டி மாப்பிளையும் பொண்ணுமா வலது காலை எடுத்து வச்சு பால் பழம் சாப்பிடுறதுக்கு வரேன். டேய் எத்திரி வாட்டர் அடிப்ப? உனக்கு வெறும் பால் மட்டும் தான்டா. ஏன்? பழத்தை இவர் சாப்பிட்டுருவார்ல. இல்ல இவ இன்னைக்கு செத்தானா நாளைக்கு பால். ஏன் உனக்கு 3 மாசம் கழிச்சு ஊத்துவாங்களா? ஏய். வாய மூடுற. சாக போறது நான் இல்ல நீ. நான் கோகிலா கழுத்துல தாலி கட்டுறத பார்த்து. டேய் யார் கழுத்துல யார் தாலி கட்டுறது? நாளைக்கு 7:09 ராவு காலம். அது உங்களுக்கு, எனக்கு நல்ல காலம். நாளைக்கு காலையில திருவேற்காடு கருமாரியம்மன் சன்னதியில மரகத கழுத்துல நான் தாலியை கட்ட போறேன். மரகதம், நான் கொடுத்த பட்டு புடவை நகைகளாம் போட்டுக்கிட்டு காலையில ரெடியாரு. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். கோகிலா 7 to 9 வரைக்கும் நீ காத்து நிற்கணும்னு அவசியம் இல்ல. 6 to 7 சூப்பர் முகூர்த்தம். நான் கொடுத்த பட்டு பொடிய அழகா ஜம்முன்னு கட்டி நீ ரெடியா இருக்கிற. நாம 2 பேரும் மாங்காடு கோயிலுக்கு போறோம். மாலைய மாத்திக்கிட்டு கல்யாணம் பண்றோம். அவன் வந்து தடுக்கிறான்னு நான் பாக்குறேன். பாரு பாரு, மரகதம் கழுத்துல நான் தாலியை கட்டுறதை நீ திருவேற்காட்டுல வந்து பாரு. ஐப்பவாயா, என் கோக்கி கழுத்துல நான் தாலி கட்டுறத நீ மாங்காட்டுக்கு வந்து பாரு. டேய் நீ கூப்பிட்டுட்டா அவ வந்துருவாளா? நாளைக்கு காலையில என்ன கல்யாணம் பண்ணிக்க என் மரகதம் திருவேற்காட்டுக்கு தானே வருவா. நோ 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 நோ, மாங்காட்டுக்கு தான் வருவா. இல்ல 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 திருவேற்காட்டுக்கு தான் வருவா. மாங்காட்டுக்கு தான் வருவா. திருவேற்காட்டுக்கு தான். மாங்காட்டுக்கு தான் வருவா. திருவேற்காடு. மாங்காட்டுக்கு தான் வருவா. இந்த மாதிரி பேசுறீங்கன்னா நான் நேரா சுடுகாடு தானே போவேன். மரகதம், நாளைக்கு மட்டும் நீ வராம என்ன ஏமாத்தின சத்தியமா சொல்றேன். நான் தான் சுடுகாட்டுக்கு போவேன். கோக்கி, ஸ்டில் ஐ லவ் யூ டூ மச். நீ மட்டும் என்ன ஏமாத்திட்டு அவன் கூட போன, நானும் சுடுகாட்டுக்கு தான் போவேன். அப்பாடா 2 பேரும் சுடுகாட்டுக்கு போற சொல்லிட்டாங்கடா. இனிமேல் நமக்கு பிரச்சனை இல்லடா. எங்க பாஸ் பிரச்சனை இல்ல. நாளைக்கு காலையில ஒருத்த வந்து மாங்காட்டுக்கு வான்னு கூப்பிடுவான், இன்னொருத்த திருவேற்காடுக்கு வான்னு டார்ச்சர் பண்ணுவான். நான் என்ன பண்றது பாஸ்? அதான் நீ சொன்னிய சுடுகாடுக்கு நீயும் போறேன்ட்டு. அவங்களோட பாஸ், சும்மா பேச்சுக்கு சொன்னேன் பாஸ். டேய், நீ பேச்சுக்கு சொன்னியோ இல்ல விளையாட்டுக்கு சொன்னியோ, நான் கோகிலாவை கண்டிப்பா சாகடிக்கணும்னு முடிவு பண்ணடா. பாஸ், உங்களுக்காக நான் நாயா பேயா உழைச்சிருக்கேனே, என்ன போய் சாகடிக்கணும்னு சொல்றீங்களே பாஸ், இதெல்லாம் நியாயமா? பிரச்சனை தீரணும்னா கோகிலா செத்து தாண்டா ஆகணும். நோ, கோகிலா சாக மாட்டா. சாகலனா நானே கொன்றுவேன். எப்படி? ஓ இப்படியா பாஸ்? கோகிலா செத்துட்டா. ஆமா, செத்து போயிட்டா. தேங்க்யூ பாஸ். எல்லாத்தையும் கைட்டி போட்டு rest எடுப்போம். ஓகே பாஸ். டேய், டேய், இது ரோட்ரா, உள்ள வந்து கேட்றா வாடா. ஆம்பளை தானே பாஸ்? அதனால பிரச்சனை, வாடா. சரி ஓகே. ஏய் மச்சான் அங்க பாருடா. டேய், விக்கி எடுத்ததுக்கு அப்புறம் ஏன்டா குரல் கொடுக்குறீங்க? ச்சே, நேத்து லோக்கல் சார் கட்சி தப்பா போச்சு. விடிஞ்சதே தெரியல. என் மரகத்தை அந்த பண்ணாட கூட்டிட்டு போகாம இருக்கணும். ஆண்டவா, நீதான் என்ன காப்பாத்தணும். வேலைக்கார வாசல்ல படுத்துட்டு இருக்கான். ஐயோ கோக்கி, வந்துட்டியா? கோக்கி, ஹாய், நீயா? ஆமாண்டா. எனக்கு முன்னாடி நீ வந்து என் கோக்கிய கூட்டிட்டு போயிடுவியோன்னு நினைச்சு ராத்திரியோட ராத்திரியா நான் வந்து இங்க படுத்திருந்து வெடிகால 4 மணிக்கு எழுந்து கதவை தட்டுன்னு தட்டி கத்துன்னு கத்துற, அவ கதவை திறக்கவே இல்லை. கடைசியில கத்தி பார்த்து வாசல்ல படுத்துட்டா.
ஏன் சிரிக்கிற? ஏன் சிரிக்கிறேன்னு கேக்குறேன். இப்ப புரியுதா மரகத மனசுல யார் இருக்காங்கன்னு? யாரா இருக்கா? நான் தான்டா. எவன் சொன்னா? நான் சொல்றேன். நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், என் கையால தான் அவளுக்கு தாலியை கட்டிக்கணும்னு தான் நீ கதவை தட்டினால திறக்காம உள்ளே இருக்கா. டேய் இப்ப பாருடா,